நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலம். அவர் தம் மகிமையை காதால் கேட்டு பயன்பெறுவீர். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. தனது 6வது தல யாத்திரையிலே தொண்டை நாடு மற்றும் நடுக்காட்டிலே உள்ள தலங்களிலே சென்று பல பதிகங்களை பாடிய திருஞான சம்பந்தர் அந்த யாத்திரையினுடைய ஒரு பகுதியாக அரையணி நல்லூர் என்கின்ற தலத்தை வந்தடைகிறார். இந்த தலத்து இறைவனை பணிந்து பதிகம் பாடிய திருஞான சம்பந்தர் திருக்கோவிலிலே இருந்து வெளியே வந்த போது அங்கிருந்த அன்பர்கள் அருகிலே இருந்த திருவண்ணாமலையை சுட்டி காட்டுகிறார்கள். அதோ அதுதான் திருவண்ணாமலை என்று. அந்த மலையை பெருமானின் வடிவமாகவே தோன்றவும் மிகுந்த ஆரவாரத்துடன் அந்த காட்சியை கண்ட, அதாவது அகத்தியருக்கு உமையொரு பாகனாக திருமண கோலத்தில் காட்சி தந்த அந்த சிவபரம்பொருளாகப்பட்டவர், அதே போல இந்த திருஞான சம்பந்தருக்கும் அந்த அரையணி நல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்திலே இருந்தே திருவண்ணாமலையினுடைய திருக்காட்சியினை பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு தன்மையிலே அற்புதமான காட்சியாக தனது கண்ணால் பருகுவார் போன்று மலையை கை தொழுது உண்ணாமுலை உமையாளோடும் என்று தொடர்கின்ற இந்த பதிகத்தை பாடுகிறார். இந்த பதிகத்தினுடைய தன்மையிலே பெரிய புராணமானது அற்புதமாக இந்த பாடலை சொல்கிறது. அண்ணாமலை அங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும் கண்ணால் பருகி கைதொழுது கலந்து போற்றும் காதலினாள் உண்ணாமுலையாள் என்னும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தொன்னீர் முடிய திருவண்ணாமலை சென்று சேர்வுற்றார் என்று பெரிய புராணத்திலே அற்புதமாக இந்த திருஞான சம்பந்தருடைய இந்த திரு அண்ணாமலையாருடைய மலைக்காட்சியை விவரிக்கிறார். பெருமானின் உடலிலே தனக்கு ஒரு பாகம் வேண்டும் என்று விரும்பிய அன்னை பார்வதி அந்த விஷயத்திற்காக வேண்டியே தவம் இருக்கிறாள் மாநகர் காஞ்சியிலே. அந்த தவத்தினுடைய நோக்கம் ஒரு கார்த்திகை தீபத்தினாலே திருவண்ணாமலையிலே நிறைவேறுகிறது என்று அந்த திருவண்ணாமலை அருணாச்சல கஷேத்திர மகாத்மீய புராணமானது கூறுகிறது. இந்த காட்சி ஒவ்வொரு வருடமும் திருக்கார்த்திகை தீபத்தன்று அரங்கேற்றப்படுகிறதா. மலையிலே மகாதீபம் ஏற்றப்பட்ட பின்னர் சுமார் 5 நிமிடங்களுக்கு இறைவன் மாதொரு பாகனின் திருக்கோலத்திலே காட்சி தருகிறார். அர்த்தநாரீஸ்வரம் தேவம் அர்த்த சந்திர ஜடாதரம் நமாமி சரசா தேவம் கிம் நோமித்தத் கரிஷ்யசே. இந்த அற்புதமான இந்த அர்த்தநாரீஸ்வரருடைய உமையொரு பாகன், அந்த மாதுரு பாகனுடைய திருக்காட்சி ஜோதிரூபமாக அந்த மலையிலே அருணாச்சல கஷேத்திரத்திலே பிரதிபலிக்கிறதாம். அந்த ஜோதியை காண 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 அருணாச்சல 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 என்றால் முந்தை வினை பயன் வழுவாவண்ணம் நம்மை விட்டு நீங்குமாம். பிறவி தலைகள் அனைத்தும் போகுமாம். மீண்டும் பிறவாதொரு நிலை கிடைக்குமாம். அருணாச்சல என்று சொன்னால்